கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 11ஆம் தேதி மார்ச் மாதம் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே உங்களிடத்திலே நான் சொன்னது போல இந்த நாளிலிருந்து, அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலையும் 21 நாட்கள் அடியான் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்திலே இருக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டி ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்பையும் மறக்காம எனக்கு அனுப்புங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாள் அன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, யோனா 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாள் அன்று இந்த உபவாச ஜெபத்திற்கு நான் ஒரு பேரை வைத்திருக்கிறேன். அந்த பேர் என்ன தெரியுமா? நினிவேயின் உபவாச நாள். இந்த மெசேஜோடைய தலைப்பும் அதுதான். நினிவேல இருக்கிற ஜனங்க உபவாசம் இருந்தது போல நாம் உபவாசம் இருக்க வேண்டும். நினிவேயில் உள்ள ஜனங்கள் ஏன் உபவாசம் இருந்தார்கள், எப்படி உபவாசம் இருந்தார்கள் என்று தெரியுமா? நினிவே பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறதாக யோனா என்கிற தீர்க்கதரிசிக்கு வார்த்தை வந்தது. யோனா என்கிற தீர்க்கதரிசி நினிவே ஜனங்கள்கிட்ட போய், நீங்கள் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்தால் இந்த அழிவிலிருந்து நீங்கள் தப்ப முடியும் என்று வார்த்தையை கொடுக்கிறான். அப்பொழுது அந்த தேசத்தில் இருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரையிலையும் உபவாசித்து கொண்டிருந்ததை பார்க்க முடியும். யோனா 3வது அதிகாரம் அவனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளுக்கும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு வேலையும் செய்யாம கர்த்தருடைய சமூகத்திலேயே விழுந்து கடந்து அந்த நினிவேயில் உள்ள ஜனங்கள் உபவாசம் இருந்து அழுதார்களாம். அழுத போது ஆண்டவர் என்ன பண்ணினார்? அந்த செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தாராம். அப்போ நினிவேயின் உபவாச ஜெபம்னா என்னன்னா, அழிக்க வேண்டிய சூழ்நிலையில அழியாமல் உங்களை பாதுகாப்பதுதான் இந்த நினிவேயின் உபவாச ஜெபம். இல்லாட்டி ஏதோ ஒரு அழிவு, ஏதோ ஒரு நஷ்டத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தனா, இதை நீ பார்த்து கொண்டு இருந்தனா, ஆவியானவர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அழிவில் இருந்து நீ தப்ப போகிறாய். நீரழிவு நோயினால கஷ்டப்படுகிறையா? இல்லாட்டி குழந்தை தங்கவே மாட்டுக்கு அபோஷன் ஆயிட்டு இருக்குன்னு கஷ்டப்படுகிறையா? தொடர்ந்து குடும்பத்துல டெத்து செய்திகளாய் கேட்டு கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீ தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது அழிவிலிருந்து அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை செய்யாதபடி மனம் மாறினார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு பிசாசு உன்னை எந்த விதத்திலேயாவது அழிக்கணும்னு சொல்லி, வேலையில இருந்து உன்னை அழிக்கணும்னு சொல்லி, உன் குடும்பத்திலிருந்து உன்னை அழிக்கணும்னு எதை செஞ்சிருந்தாலும் நீ தேவனிடத்திலே திரும்பும் போது அவர் மனம் மாதிரி அந்த அழிவிலிருந்து உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால நினிவேயின் உபவாச ஜெபம் உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன்.
ஆண்டவரே, நினிவேல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது அழிவிலிருந்து காப்பாற்றினீர். இன்னைக்கு அழியக்கூடிய சூழ்நிலையில ஆபத்துகளில மாட்டிட்டு இருக்கிறவங்களை கர்த்தர் திருப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.